My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குறிய நிறைய விதமான கேசஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் நிறைய ஸ்டேட்டில் ஃபைல் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி முக்கியமான ஒரு கேஸ் ரீஎக்ஸாம் வைங்கன்னு சொல்லி கேட்ட ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி ஹியரிங் வந்துச்சு. மார்னிங் 11:30க்கு அதுங்களுடைய ஹியரிங் அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்குரிய லேட்டஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. கவுன்சிலிங் will be started soon and there is no stay for the counseling. ஸ்டே கொடுங்கன்னு சொல்லி கேட்டபோது கவுன்சிலிங்க்கு நாங்கள் ஸ்டே எதுவும் கொடுக்க போல, கவுன்சிலிங் ஆஸ் யூஷுவல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன போச்சு, எப்படி பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவரை நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் அல்லது இந்த வீடியோவை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை தயவுசெய்து உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஏற்படும். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில், ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ sanctity of NEET 2024 has been affected. We need answers அப்படின்னு சொல்லி Supreme Court seeks NTA's response on plea to cancel the exam over alleged பேப்பர் லீக். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதனால் எக்ஸாமினேஷனை திரும்ப ஒரு முறை வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன போச்சு, அந்த கான்வர்சேஷன் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு தெரியும் இன்றைக்கி June 11 issued a notice to the Center and National Testing Agency on a petition seeking the cancellation of NEET entrance examination held this year for the undergraduate medical courses. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. A vacation bench comprising Justice Vikram Nath and Amnullah posted the matter on July 8 seeking a response from போட்டிருக்காங்க பாருங்க, seeking a response from the National Testing Agency. July 8க்கு தான் அடுத்த ஹியரிங், சரிங்களா? இன்றைக்கி நம்ம June 11 இருக்கிறோம். July 8க்கு அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ July 8 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஒரு மாதம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே லிக்விடைட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்ன நடக்குது, என்ன போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், it is not that simple that because you have done it so sacrosanct, sanctity has been affected, so we need answers அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஜஸ்டிஸ் அப்படி தான் பேசினார். அப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அண்ட் இமீடியட்லி ஆன் த ரீஓப்பனிங் அதர்வைஸ் த கவுன்சிலிங் வில் ஸ்டார்ட் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக கவுன்சிலிங் ஆரம்பிப்போம்னா சொல்லிட்டு இதில் எந்த இடத்த சாப்பிட்ற பாருங்க. The council for the NTA submitted that the petition be tagged along with the earlier petition. ஆல்ரெடி இது மாதிரி ஒரு கேஸ் ஒன்று இருந்துச்சுல, அந்த பெட்டிஷனோட சேர்ந்து விசாரிங்கன்னு சொன்னதுனால அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா that petition is listed on July 8. The bench then posted the present petition along with the earlier petition which is listed on July 8. ஸோ July 8க்கு தான் அடுத்த ஹியரிங் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் நம்மளுடைய பெட்டிஷனர் சார்பாக அட்வொகேட் மேத்யூஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா sought for the stay for the counseling process. Sought for a stay for the counseling. However, the bench refused to do so. Let the counseling start. We are not stopping the counseling அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் நாத் ஒரு அலி சொல்லியிருக்காங்க, ஓவரலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே நடந்த கான்வர்சேஷனை அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. லைவ்ல வெப்சைட்டில் பார்க்குறோம், மேலே லிங்க் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். யூ கேன் ஆல்சோ கூகுள் இட் இந்த இதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பண்ணி நீங்களும் பார்த்துக்கலாம். ஸோ கவுன்சிலிங்க்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறது இதில் தெளிவாக புரியுது. ஒன் திங், ஸோ கவுன்சிலிங்க்கு தடை இல்லை அப்படின்னா இந்த அலிகேஷன்ஸ்க்கெல்லாம் என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்குரிய பதில் கோர்ட்டினுடைய முடிவுக்கு உட்பட்டது. சின்ஸ் இந்த விஷயம் கோர்ட்டில் கேசஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம தெளிவாக பேசலை, ரொம்ப டீட்டெயிலாக பேசலை. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீட் எக்ஸாமினேஷனுக்குரிய அந்த எக்ஸாமோ அல்லது ரீவேல்வேஷனோ அதை பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோவில் பேசணும் இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். அண்ட் சோஃபார் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாங்கின மார்க்குக்கு தகுந்த மாதிரியான கவுன்சிலிங் ப்ராசஸில் நமக்கு எந்த கல்லூரிகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தடுத்த கட்டமாக நம்ம ஒரு வேளை அடுத்து ரிப்பீட் பண்ணணுமா, அல்லது நான் இன்னும் ஒரு முறை படிக்கணுமா, அல்லது நான் வேறு ஏதாவது கோர்சஸ் போகணுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட இந்த பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கிற விஷயங்களாக கூட நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பிகாஸ் இந்த இது போயிட்டுருக்கிற இதனுடைய இதை பார்க்கும்போது July 8 அப்படிங்கிறது இட் இஸ் அகைன் ஏ லாங் கேப், சரிங்களா? ரொம்ப கேப் இருக்குது. அது வரைக்கும் கவுன்சிலிங் நடத்தாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷனை எம்எம்சியும் சரி எல்லா அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸும் சரி கூடிய சீக்கிரத்தில் அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய எண்ணமாக இருக்குது, எனக்கு அப்படி தோணுது. ஸோ மோஸ்ட் லைக்லி ஏன்னா இப்படி தான் இதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்களும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. எப்போல்லாம் கேசஸ் வந்திருக்கோ அப்போல்லாம் அது பெரிய அளவில் பேசப்படலை, பெரிய அளவில் அது நடந்துட்டு போகலை. அண்ட் அகைன் என்டிஏனுடைய இது அப்படிங்கிறது நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக தான் இருந்துட்டு வருது. அப்படிங்கிறதுனால சோஃபார் நமக்கு கவுன்சிலிங்கில் எந்த விதமான டிலேயும் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படித்து பாருங்கள்.
the writ petition filed under Article 32 இதெல்லாம் போட்டு May 5 நமக்கு எக்ஸாம் நடந்துச்சு. அண்ட் அந்த எக்ஸாம் இந்த கேஸ் நம்பர் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைரி நம்பர் அப்படிங்கிறது 256562024 இயர் 2024. டைரி நம்பருங்கிறது 25656. நீங்களே போட்டு பார்க்கலாம், நெட்டில் போட்டு பார்க்கலாம். இட் இஸ் அவைலபிள் இன் த வெப்சைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் ஒரு வேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் 2024 மாணவர்களுடன் கூட இருப்பது தான் மிஸ் கரியர் அகாடமி. அண்ட் நம்மளும் கூட இதே மாதிரியான லீகல் கேசஸ்க்குரிய மேக்ஸிமம் எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த வீக்கில் நம்ம அதுக்குரிய அடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணிடுவோம். I will update it in the next videos. Thank you so much and all the very best.